மணி பிளான்ட் வளர்க்கலாமா, அதனால பணம் கிடைக்குமா? கிடைக்காது. வெற்றிலை வளர்க்கலாமா, இந்த வெற்றிலை செடி வைக்கிறதுங்காட்டி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியும் இல்லை. இது என்னன்னா, இப்போ வெற்றிலை வளர்த்தவங்க எல்லாருமே செழிப்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வெற்றிலைங்கிறது வீட்டில் வளர்றதுங்கிறது வெரி ரேர். நீங்கள் அதை தோட்டமாக பயிர் சாகுபடி பண்ணி அதை சந்தையில் விற்றீங்கன்னா லாபம் கொடுக்கும். இது அந்த மாதிரி தான். வெற்றிலைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது இல்லையா, அந்த தன்மையும் மாறாது. அது உண்மையிலுமே புனிதமானது, அது கடவுளுக்கு உகந்தது, படையலுக்கு வைக்கிறோம், சுபகாரியங்களில் வைக்கிறோம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அது பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அதற்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அது சுப காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ரெண்டாவது, இதனுடைய இலை மாதிரியாக தான் இருக்கும் மணி பிளான்ட்டும். பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கும். அதனால் இதைத்தான் சொல்ல வந்தாங்க அவங்க, வெத்தலை வளர்க்கணும். ஆனால் வெத்தலையை வளர்க்கவே முடியாது. நீங்கள் அதை வளர்த்திங்கன்னா அது ஏதாவது கருகிடும். அதனால் இதை வளர்க்க முடியாதவங்க தான் பின்னாடி மணி பிளான்ட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க. அது வச்சா பணம் வரும் அப்படின்னாங்க. இதுலேயுமே இல்லை, மணி பிளான்ட் அது துளிர் விட்டப்போ எங்கிட்ட பணம் நிறையா வந்துச்சு. அப்புறம் அந்த செடி கொஞ்சம் பெருசாக வளர்ந்தக்கப்போ என்கிட்ட பணம் வரல. ஆமான்னு சொல்கிறவங்களும் உண்டு, இல்லைன்னு சொல்கிறவங்களும் உண்டு. செடி வளர்த்துறதுனால உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு தோஷம் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடந்திருக்குமே ஒழிய, பர்டிகுலராக இந்த செடியை வளர்த்ததுனால தான் எனக்கு பணம் வந்துச்சுங்கிறது பொய். அப்படி கிடையாது. நீங்கள் எந்த செடியை வளர்த்தி இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷங்கிறது குறைஞ்சிருக்கும். செவ்வாய்ங்கிறது நிலத்தில் வளரக்கூடிய செடி. செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா அந்த செடி வளராது. நீங்கள் ஒரு செடியை வளர்த்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மாவே குறையுதுன்னு அர்த்தம். அதனால தான் நானே சொல்லுவேன், செவ்வாய் தோஷத்துக்கு நான் கொடுக்குற பரிகாரம், உங்கள் கையால் தண்ணி விடுங்க, தோட்டத்துக்கு மண்ணை பறித்து பாத்தி கட்டுங்க, செடியை பாதுகாத்து கொள்ளுங்க. நான் 3 ஐடியா சொல்லுவேன். என்னென்னா, ஒரு கத்திரிக்காய் காய், தக்காளி பழம், ஒரு ரோஜா பூ காய் கனி, இந்த 3 செடியும் வைங்க. உங்கள் கையால் வச்சு அது 3மே பலன் கொடுத்துருச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷங்கிறது ஒன்று இல்லை. நிலம் சார்ந்த தோஷம் எதுவுமே இல்லை. நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும், வீடு கட்டினா நல்லாயிருக்கும், லேண்டு வாங்கினா நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 செடியை வச்சு இதில் எது வளரலையோ நீங்கள் லேண்டு வாங்காதீங்க. வாங்கினாலும் அது உங்ககிட்ட நிலைக்காது. அந்த வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியாது. இடம் வாங்குவீங்க, விற்பீங்க, லாபம் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை, மைனஸில் போயிருக்கும். வாங்கின ரேட்டை விட விற்ற ரேட்டு கம்மியாக விற்றுருப்பீங்க. பிரச்சனை. அந்த பணத்தை வாங்கி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருப்பீங்க. ஏன்னா இங்கே மண்ணிலே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நானே டெஸ்டிங் மெத்தடில் நிறையா சொல்லியிருக்கேன். மணி பிளான்ட் வளர்த்ததுனால தான் நான் பணக்காரனாக இருக்கேன் அப்படிங்கிற ரெக்கார்டில் யாருமே இல்லை. ஏதாவது ஒரு செடியை நீங்கள் வளர்த்தினாலுமே இது உங்களுக்கு செட் ஆகும். சில பேருக்கு வந்து மூங்கில் செட் ஆகும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான மரம் அப்படின்னு உண்டு. எனக்கு வந்து அரச மரம் வளர்த்தனா எனக்கு நல்லது. நான் என் வீட்டில் ஒரு அரச மரம் வளர்த்திட்ருக்கேன். என் கோவில்லையுமே அரச மரம் வச்சுருக்கேன். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரம் உண்டு. நீங்கள் அந்த மரத்தை நமஸ்காரம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லது. எருக்கம் மரத்தை வளர்த்துறீங்கனாலே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறவங்களாம் உண்டு. உங்களுக்கான மரம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மரத்தை நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள். அந்த மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. அது உங்கள் நட்சத்திர ரீதியாக நற்பலன்களை கொடுக்கும். உங்களுக்கான பறவை, உங்களுக்கான மிருகம், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சு, இப்போ எனக்கான ஒரு பறவை இருக்குன்னா அந்த பறவைக்கு நான் தண்ணி வைக்கிறது, அந்த பறவை நான் எங்கேயாவது பார்த்தேன்னா அதுக்கு உணவு கொடுக்கறது, எனக்கான மிருகம் ஆடு அப்படின்னா அந்த ஆட்டுக்கு நான் உணவு அளிக்கிறது, அதுலேயுமே கருப்பான ஆடுனா அந்த கருப்பான ஆட்டுக்கு தேடி பார்த்து உணவு கொடுக்கறது. இப்போ எனக்கு என்ன கிரகம் பிரச்சனையோ அந்த நவதானியம் இருக்கு இல்லையா, அந்த தானியத்தில் ஏதாவது ஒரு உணவு செஞ்சு அதை அந்த எனக்கான மிருகத்துக்கு கொடுக்கறது இன்னும் அதீத பலன்களை கொடுக்கும். எனக்கு இந்த மிருகம், உங்களுக்கு என்ன மிருகம் அப்படிங்கிறது நீங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். பார்த்து எனக்கு இப்போ சனினால் எனக்கு பிரச்சனை அப்படின்னா, இப்போ எள்ளில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு கலந்து ஏதாவது ஒரு ஆட்டுக்கு நான் தானமாக கொடுக்குறேன். அதாவது ஊட்டி விடுறேன், சாப்பாடு கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்குறேன். இல்லை சூரியன் அப்படின்னா நீங்கள் கோதுமை எதுனாலும் சரி, கோதுமையில் ஏதாவது ஒரு கோதுமை அல்வா கூட செஞ்சு நீங்கள் ஆட்டு கொடுத்தீங்கன்னா ஆடு சாப்பிடும். ஸ்வீட்டை எது கொடுத்தீங்கனாலும் ஆடு சாப்பிடும், மாடு சாப்பிடும், என்ன வேணாலும் சாப்பிடும். சில பேருக்கு குரங்குன்னு இருக்கும், குரங்குகளுக்கு கொடுங்க. பழம் கொடுங்க, செவ்வாழைப்பழம் கொடுங்க, அது ரொம்ப நல்லது. தேன் கலந்து கொடுங்க, அது ரொம்பவும் நல்லது. அதெல்லாம் அப்படியே ஆஞ்சநேயருக்கே நீங்கள் கொடுத்த மாதிரி. இவ்வளவுதான் காரணம். பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இதுதான். வெற்றிலை வளர்க்கலாம் அப்படிங்கிறங்காட்டி தான் மணி பிளான்ட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை வச்சு நீங்கள் எது பண்ணாலும் அது பழிக்கும். கடவுளே அப்படி தான். ஒரு கல்லை நட்டு வச்சு இந்த இதான் என் கடவுள்னு சொல்லி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இதை உண்மை, இது பொய்யெல்லாம் இல்லை, இது உண்மை. நீங்கள் நம்பிக்கை எது மேலே வச்சுருக்கீங்களோ இந்த நம்பிக்கையை இந்த பிரபஞ்சம் காப்பாற்றும். நீங்கள் ஏன்னா அதுக்கு உண்மையாக இருக்கீங்க இல்லையா, அந்த உண்மையாக இருக்கிறதோட பிரதிபலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த செடியை நம்பினீங்க, உங்களுக்கு பணம் வந்த மாதிரி உங்களுக்குள்ளே தோணுச்சு. எஸ்,
பட் அப்போ எல்லா சூழ்நிலைக்கும் இது உங்களை காப்பாற்றுமானா காப்பாற்றாது. அது செடி, அவ்வளோதான். நாட் எக்ஸாக்ட்லி பர்டிகுலராக இந்த செடி மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஒருவேளை மணி பிளான்ட்டு, வெத்தலை இது வளர்த்தி உங்களுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கலைன்னா தொட்டாசி நீங்கள் செடி கிடச்சிதுன்னா கொண்டு வந்து வச்சு வளர்த்தி பாருங்கள். 90% நான் கேரண்டி கொடுக்குறேன், நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற வாஸ்து நீங்கிடும். வாஸ்து நீங்கின உடனே உங்களுக்குள்ளே பணம் வரவு ஆரம்பிக்கும். எனக்கு இது நடந்திருக்கு. நான் சொந்த அனுபவத்தில் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்னாங்க இது என்ன சார், நிறைய பேர் சிரிப்பாக கூட கேட்டிருக்காங்க, எப்படி சார் இந்த ஒரு செடியில் எனக்கு இவ்வளோ மாற்றம் நடக்குது. எஸ், உண்மையாலும் இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடந்துச்சு. என்ன மற்ற கோயிலுக்கெல்லாம் போனப்போ கடவுள் உங்களை பார்க்கல, இந்த கோயிலுக்கு போனப்போ கடவுள் உங்களை பார்த்தாரா? அந்த கோயிலுக்குலாம் நீங்கள் போனப்போ கடவுள் கண்ணை முடிக்கிட்டாரா? அப்படி இல்லை. இங்கே என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் எந்த மண்ணை மிதிச்சிங்களோ அந்த மண்ணில் இருந்து சக்தி உங்களுக்குள்ளே வந்துச்சு. இவ்வளோ தான் நடந்துச்சு. அதனால தான் என் கோவிலில் கேளக்கேரில் நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட சக்தி நிலையமாக 1008 தேங்காய், 1008 பால், 1008 தீர்த்தம், சக்தி மிக்க பொருட்களை உள்ளே வச்சுருக்கேன் இப்படின்னு நான் அழுத்தி சொல்லியிருப்பேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மண்ணுக்கு சக்தி கொடுக்குறேன். அதனால தான் நீங்கள் உள்ளே வரும்போதே செருப்பு கழட்டி விட்டு வரீங்க. அந்த இடத்த மிதித்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. எஸ், இதை தான் நானும் சொல்கிறேன். ஆலயம் கட்டுறதுங்கிறது இது எல்லாமே கணக்கு பண்ணி தான் கட்டணும். எங்கள் கோயிலுக்கு குபேர மூலையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மலை, வாஸ்துப்படி நான் கட்டியிருக்கேன். பார்த்தேன் எந்த இடத்துக்கு வச்சா இந்த குபேர மூலை வந்து உயரமாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும். மலையவே தூக்கி குபேர மூலையில் வச்சா எஸ் அப்படி இருக்கிற மாதிரி நான் வாஸ்துவை மாற்றிட்டேன். ஏன் கோயிலை நான் அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் கட்டியிருக்கலாம், அந்த ஃபுல்லாகவே நம்மளுது. ஆனால் நம்ம அப்படி கட்டலை. இதுதான் வாஸ்து. நீங்கள் உங்கள் பிரெயின் மூளையை எப்படி பயன்படுத்தினீங்க, உங்களுக்கு சாதகமாக காற்றடிக்கிற பக்கம் நீங்கள் திருப்பி வச்சிங்க, ஃபேனுக்கு நேராக உட்காந்த மாதிரி தான். அப்படி நான் பண்ணினேன். இதை தான் சொல்கிறேன். அப்புறம் சக்தி உள்ள பொருட்களை மண்ணில் புதைக்கணும். ஜீவசமாதிங்கிறது என்னது? ஏன் நீங்கள் மண்ணில் புதைச்சிங்க? போதி தர்மர் ஏன் அந்த நாட்டில் புதைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க? எல்லாமே அந்த மண்ணில் தான் சக்தி. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன்னா எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். மூணார் போயிட்டு வந்தால் பயங்கர பிரச்சனையாக இருக்கும். இத்தனைக்கும் அமைதியாக இருக்கிற மூணாரில் எனக்கு பயங்கர அமைதி கிடைக்கும். ஆனால் ஒரு வாரத்தில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது வண்டி ஏதாவது மக்கர் பண்ணும், பிரச்சனையாகும். ஆனால் அது வரைக்குமே அந்த வண்டியில் அந்த ஒரு சின்ன இடைஞ்சல் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, போயிட்டு வந்து காரே மாற்றிடுவேன். இது வரைக்கும் அதை சரி பண்ணுறது கூட காசு இல்லாமல் இருந்த நான் போயிட்டு வந்து அந்த பிரச்சனை ஜாஸ்தியாகி காரே மாற்றி பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்துருப்பேன். நான் ரொம்ப நாளாக இது எப்படி புரிஞ்சுருந்தேன்னா, இல்லை கோயம்புத்தூர் போனால் தான் நமக்கு பிரச்சனை வருது, அப்போ கோயம்புத்தூர் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் பின்னாடி டேட்டாலாம் எடுத்து பார்த்தப்ப பிரச்சனை டெவலப் ஆச்சு. ஆனால் அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது காரே கோயம்புத்தூர் போயிட்டு வந்து தான் நான் வாங்கினேன். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், ஆமாம் அப்போ எல்லாமே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. கோயம்புத்தூர் போயிட்டு வந்தப்போ ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த ஜாஸ்தியானதுக்கப்புறம் தான் நான் வேறு வழியே இல்லை, எப்படி என்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டாக்டர் தேடுறப்போ ஒரு நல்ல டாக்டரை கண்டுபிடிச்சேன். இப்போ வரைக்கும் அதே டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னென்னா, ஒரு பிரச்சனையை அதிகப்படுத்தி எனக்கு தீர்வை கண்டுபிடிக்க வச்சு பர்மனெண்ட்டாக என்னை சரி பண்ணுது. அப்போ கோயம்புத்தூர் எனக்கு செட் ஆகுது. அந்த மண்ணை மிதிச்சாலும் எனக்குள்ள மாற்றம் நடக்குது. இதை தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். இங்கே சக்தி தான் எல்லாமே. இந்த சக்தி அதுதான் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்குள்ள சார்ஜ் போடணும். உங்களுக்குள்ள லோ பேட்டரி ஆயிடுச்சுன்னா நம்ம கேளக்கேர் சித்தர் கோயிலுக்கு வாங்க, 1 இயர்க்கான சார்ஜ் ஃபில் ஆகும். கேளக்கேர் சித்தர் நம்ம